ஞானதை விசுவாசி. உங்க கிருபை என்று உள்ளது. ஞானதை விசுவாசிக்கிறோம். ஞானதை விசுவாசித்து சொல்லுவோமா? சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? ஞானதை விசுவாசிக்கிறார்கள். உங்க கிருபை எனக்கு என்று உள்ளது. உங்க கிருபை எனக்கு என்று உள்ளது. ஞானதை விசுவாசிக்கிறது சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? விசுவாசத்தோடு சொல்லுவோமா? சத்தம் எடுத்து சொல்லுங்க. உங்க கிருபை, உங்க கிருபை எனக்கு என்று உள்ளது. எனக்கு என்று உள்ள சொல்லுங்க. எனக்கு என்று உள்ள சொல்லுங்க. உங்க கிருபை எனக்கு என்று உள்ளது சொல்லுங்க. Praise the Lord. என்னை நடத்துனது உங்க கிருபை. என்னை சகாயிச்சது உங்க கிருபை. என்னை பலப்படுத்தியது உங்க கிருபை. இதையோட காத்தது உங்க கிருபை. இனிமேல் நடத்துவது கிருபை அப்பா. உங்க கிருபைக்காய் வாஞ்சிக்கிறேன். உங்க கிருபைக்காய் வாஞ்சிக்கிறேன். உங்க கிருபைக்காய் வாஞ்சிக்கிறேன். ஹalleluya. மாறாத கிருபை, மாற்றமில்லாத தெய்வ கிருபை, மகிமையோடு விளங்குகிற கர்த்தருடைய கிருபை என்று உள்ளதாய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. உங்க கிருபையால் என்னை நடத்துங்க. உங்க கிருபையால் என்னை நடத்துங்க. உங்க கிருபை எனக்கு போதுமானவரே. உங்க கிருபை எனக்கு போதும். உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 கால்வரிதத்தால் செய்யமெடுக்கிறப்பா. கால்வரிதத்தால் செய்யமெடுக்கிற ஆண்டவரே. கால்வரிதத்தால் செய்யமெடுக்கிற ஆண்டவரே. ஹalleluya. உங்க கிருபையால் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபையால் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபையால் எல்லாரும் எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்க? கிருபையே, கிருபையே, ஆராதனை நல்ல கிருபையே, 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 ஆராதனை நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. ஆவியானவரே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை. நீ சோர்ந்து போன நேரத்தில் சோர்ந்து இருக்கிற தெய்வம் வருவாரு. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை. கிருபை
சங்கீதம் 27 அதில் கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு புதிய மாசத்தின் முதல் நாளில் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். இது மாசமா? ஒரு மாசங்கிறது ஒரு அலுவலகமே காரணப்படமானது. எனக்கான எல்லாரும் போது ஒரு நாள் போயிடுச்சு. அதான் புதிய ஒரு மாசம் ഈ വർഷത്തിൽ நம்ம விட்டு போய்விட்டது. இந்த மாசம் தேவ ஆசீர்வாதம் என் மேல் இறங்கணும், என்னை பரிபாலிக்கணும், என் காரியங்கள் நடத்தி தரணும், என் வீட்டில விஷயங்களுக்கெல்லாம் மறுபடி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பயபக்தியோடு ஒரு ஜபம். அதான் புது மாசம் ஒரு விஷயத்தை அடையாளம். எல்லாரும் போயிடுச்சுதான் போகும். அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்னா விசுவாசத்துல வளரல. தேவன் நமக்கு கிருபை கொடுத்ததுனால்தான் ஒரு மாசம் கூட நமக்கு இதுவரை சுகமா ஜீவிக்கிறது. நம்மளைக்கான பலவான்மாக தெரிகிறதெல்லாம் பலவிதமான வியாதிகள் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கும் போது எல்லாற்றில் இருந்து நம்மை விடுவிச்சு சுகப்படுத்தி நிலப்படுத்தி ஜெபமாய் கொண்டு வந்ததுக்கு எத்தனை அதிக நன்றி சொல்றாங்க. அவர் கிருபை என்று ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அல்ல, அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. நாம் வாசித்த சங்கீதம் വളരെ വിലപിടിപ്പുള്ള സംഗീതമാണ്. ദാവീദ് സംഗീതം എന്ന് നമുക്ക് വാസിക്കുന്നുണ്ട്. എന്നാൽ ഈ സംഗീതത്തിലെ പല വിഷയങ്ങളെ കുറിച്ച് ദാവീദ് சொல்றார். വളരെ പ്രധാനപ്പെട്ടത് യുദ്ധത്തിൽ ஜெயம் கொடுக்கிறது தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறமா அவர்
தேடுகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? உமது முகத்தை எனக்கு மறைக்காதேயும், என்ன செய்யறது? கோபத்தோடு அடியேனை விலக்கி போடாதையும். அப்போ காரியங்களொക്കെ நடந்து போய் எல்லாம் அனுகூலமா இருக்கிறத சிந்திக்கும் போதும் தேவன் கூட இருக்கிறாரா என்று சொல்லுங்க. പലപ്പോഴും നമ്മുടെ வாழ்க்கையில നാം അതില്ലാത്തതാണ് പലപ്പോഴും പോകും. ഒരു പരിശോധനയേ ഇല്ല. എഴുന്നേൽக்கிறோம், போகிறோம், வருகிறோம், அப்படியும் நடக்குது. ஏன்னா இதுவே கர்த்தருடைய சித்தமா, அவர் கூட இருக்கிறாரா என்னோட ஒரு பரிசோதனை எப்பொழுதுமே நமக்கு முயற்சியிலும் தாழ்ச்சியிலும் எப்பொழுது நாம் பரிசோதிக்கிறது நல்லது. பகலே இதா சங்கீதத்தில கர்த்தருடைய விடுதலை குறிச்சு சொல்லி வாழ்ந்த தாவீது இந்த 9ஆம் வசனத்தை சொல்றாரு, உமது முகத்தை எனக்கு மறைக்காதேயும். அது காரணம் என்ன? 8ஆம் வசனத்தை சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உமது முகத்தை தேடுவேன்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்தை மறைக்காதேயும் ஒரு சாப்பாக முடியல. சரிதானே? அப்ப 8ஆம் தேட சொன்னீங்க, தேடுறது இருக்காரு. 9ஆம் வசனம் மறைக்காத ஆண்டவரே பார்க்கலாம். 4ஆம் வசனம் சொல்ல வாசிங்களா, இந்த கர்த்தருக்கு ஒரு காரியத்தை கேட்டு நாடுவே கர்த்தர் மகிமையை பார்க்கும்படியாகவும் அவர் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயம் தங்கியிருப்பதே நாடு. Praise the Lord. Hallelujah. அப்ப இங்க ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லிருக்கு? 9ஆம் வசனத்துல ஒண்ணு என்ன செய்து சொல்லப்பட்டா ஒவ்வொருக்கோ ரெண்டு காரியம் சொல்றாரு. என்ன நெருக்க விடாமலும் என்னை கைவிடாமலும் என்ன நெகிழ விடாமலும் கைவிடாமல் என்று ரெண்டு காட்சி. அப்ப இந்த ரெண்டு காரியத்தையும் ஒன்று தற்காலமா அப்போ ரெண்டு விஷயங்கள். ஒன்னா தற்காலமா சொல்றாரு, என்ன வாசிங்க கடைசி ரெண்டு காரியம் வாசிங்க. என்ன ஒற்றைக்கு விடாதங்க, என்ன சகாயம் செய்யுங்க, என்ன அஞ்சியோட கேட்கிறார். ரெண்டாவது சொல்றது என்னை கைவிடாது நிரந்தரமா. உடனே ரெண்டாவது என்னைக்கு உள்ளது. இந்த ரெண்டு காரியங்கள் தான் ஒரு ஜெபத்தின் முக்கியமானது. அதுக்கப்புறம் சொல்றாங்க, என் அப்பாவும் அம்மாவை கைவிட்டாங்க, எங்களுக்கு அடுத்தது சேர்த்துக் கொள்வோம். அப்போ வாழ்க்கையில கைவிடாம இருக்கணும், நிரந்தரமா இருக்கணும். தற்காலமா நிகழில் அகப்பட்டு போகாம இருக்கணும். என்ன நிரந்தரமாய் பரிபாலனை இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
Praise the Lord. வாசிக்கலாம். 69 சங்கீதம் 17 வசனம். 17. உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதையும் நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். உமது முகத்தை எனக்கு அடியேனுக்கு மறைக்காமலுடையா நான் வியாகுலப்படுகிறேன், என் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். எனக்கு தீவிரமாய் ஒரு செவி கொடுங்க. அடுத்த வசனம் ஒன்று வாசிக்கலாமா? 143 ஏழாம் வசனம். இந்த லைட் கொடுக்கணும். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதையும். ஆண்டவரே, இந்த சீக்கிரமா വളരെ பிரயாசத்தின் நடுவில் இருக்கும்போது உடனே மறுபடியும் கிடைக்காத சில சீக்கிரமாய் மறுபடியும் கிடைக்கலாம், நிரந்தரமாய் மறுபடியும். ரெண்டு விஷயம் தான் சொல்லணும். உடனே வேணாமா, அது சீக்கிரமான அது விட்டுவிடாது, நிரந்தரமாய் எனக்கு மறுபடியும் வேணும். வாசிக்கலாம். அப்போ 4 17 வாசி. சிறுமையும் எளிமையுமான கர்த்தரோ என் மேல் நிறைவாயிருக்கிறார். ஆமென். மறுபடி வந்தா என் மேல் நிறைவாயிருக்கிறது. என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார், நீங்க என்ன செய்ய என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். விசுவாசம். உலகத்திலே ஏற்றும் கடைசியாய் தள்ளி வேண்டாம் வைக்கிறது யார் தெரியுமா? அப்பா அம்மா. அவங்க கடைசியா வேண்டாம், பாக்கில நேரத்தை வேண்டாம் சொல்லுவாங்க. ஒரு மகனை குறிச்சு ஒரு மகளை குறிச்சு சொல்லும் போது ஏற்றும் கடைசியாக வேண்டாம் என்று தீர்மானிக்கிறது. அதுக்கு முன்னே சொந்தக்காரர் மாறிடுவாங்க, கூட்டுக்காரர்கள் விலகிடுவாங்க, சகலம் மாறிடுவாங்க. என்னால மாறாத மகனுக்காக மகளுக்காக காத்திருக்கிறவர்களும் சகிச்சிருக்கிறவர்களும் அதான். ஏன்னா அவர்கள் கடைசியை உபேட்சிக்க ஒரு சூழ்நிலை உண்டாக அப்போ சொல்றாரு, என் அப்பா அம்மா உபேட்சிச்சு நீங்க அப்ப அவங்க போய் உபேட்சிச்சாலும் அவங்க போய் தள்ளி பழச்சாலும் நீங்க ஒரு நாள் தள்ளி கிடையாது. கர்த்தர் நம்மை காக்கிறார்னா எத்தனை நாளைக்கு? நிரந்தரமா. யாரோ உலகத்தில் முடிவடைந்து உங்களோடு கூட மரணவரையில் சுமப்பேன்னு சொன்னவரே சுவாமி, நரையோட உங்களை சுமப்பேன், மரணவரையில் உங்களை சுமப்பேன் சொல்லி. அதான் கொஞ்ச நாளைக்கு தூக்குவாங்க. அதுல பிள்ளைகள் கூடி போயா அடுத்த பிள்ளைகளுக்கு 5 வயசு தூக்குவாங்க. அதுக்கு போல தூக்க மாட்டாங்க, நடக்குன்னு சொல்லு. என்ன காரணம்? அவ்வளவுதான். நல்ல ஈஸ்வரன் ஞாபகம், நீ மறைக்கிற நீ சாகிறவை உன் மரணவரை ஞானத்தை சுமப்பேன். ஒரிக்கல் கைவிடாத இருக்கிற நீங்க என்னை கைவிடாத. அதான் சொல்றாரு, அதை மறுபடியும் சொல்றாரு, கர்த்தர் என்னை காத்துக் கொள்வார். Praise the Lord.
யோவான் 11 வாசிக்கலாமா? அவர் தமக்கு சொந்த மனதினாலே வந்தார். அவர் தமக்கு சொந்த மனதினாலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளாக யூதர்கள் சரியா எடுத்தாலும் நமக்கு இது வாய்ப்பு இருக்கு. ஏற்றுக்கொள்ளாத நமக்கு இது வாய்ப்பு இருக்கு. எஸ்ஐயா 40:11 வாசிக்கலாமா? 40:11. மேய்ப்பரை போல தன் மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகள் தன் புஜத்தினால் எடுப்பது போய்வார். தன் மடியில் சுமந்து கல்லை ஆடுகளை மெதுவாக நடத்துவார். இந்த தகப்பன் தான் நமக்கு உலகத்தில் தகப்பன் தாயிரம் கொஞ்ச நாளைக்குதான் நிரந்தரமாய் நம்மை காய்க்கிறவர் இவர் ஒருவரை. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15-18 வாசிக்கலாம். 19:15-18. அவன் பட்டணத்திற்குள் போனபோது தங்குவதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வார்களால் வீட்டில் உட்கார்ந்தார்கள். அதற்கு அவன், நான் பெத்லகேமிலிருந்து வந்து எப்பிராயீம் மலைதேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடம்தான் யூதாவில் உள்ள பெத்லகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. வீட்டில் ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை. அடுத்த வாசிக்கிற யோசுவா 24. யோசுவா 24. அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. காரியத்தை சொல்லலாம். அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்துக் கொண்டு தங்களோடு குடியிருந்து அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். அவன் காரியத்தை சொல்லும் போது கேட்டு பட்டணத்துக்கு ஆட்கள் அவனை குடியிருக்க வசதி உண்டாக்கி கொடுத்து சொல்லப்பட்டிருக்கா. இங்கே நல்காலமாக பல காரியங்கள் நடக்குது. நிரந்தரமாய் நம்மை சகாயிக்கிறவர்கள் மாதாபிதாக்கள் போலும் மரண வழியா நம்ம விட்டுமாய் நிரந்தரமான நிரந்தரமாய் இருக்கிற ஒரு சகாயம் கர்த்தராகிய இயேசு. பிரைஸ் தி லார்ட். அதான் அனுபவிச்சு சொல்றாரு. மறுபடியும் விளக்கத்தை சொல்றாரு. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை சேர்த்து. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மை சேர்த்துக் கொள்ளுங்க நல்ல ஆண்டவர் சமூகத்தில். நாம் அவரை முழு மனதோடு ஹிருதயத்தோடு உங்களோட ஆத்மாவோட சேவிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சாட்சியோட சாட்சி சொல்லுங்க. அது கழித்தார்கள். அடுத்த வசன சிசுக்கு நாம் பிரவேசிக்கலாம்.
ஓகே. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒவ்வொரு விஷயங்களும் அப்பா அவனை நானும் மகிமைக்காக சித்தத்தின்படி இருக்கும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. ஆமென். நீங்க சபையில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளை நீங்க அப்பா மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகையும் வரையும் தேவ ஆவியானவர் தாமே வழிநடத்தும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நேரங்களிலும் அப்பா அவனுடைய வலது தரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. அதுபோல கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்பா ஞானமாயிருக்க உதவி செய்ய தகப்பனே ஞானத்தை அவர்களுக்கு தேட உதவி செய்ய தகப்பனே அப்பா. அவர்கள் சின்ன வயசுல கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய நாம மகிமைக்காக இருக்க உதவி செய்ய அவருடைய இருதயத்துல தேவனிக அசைவாடுடைய நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. இந்த மாதிரி சிறுவர் ஊழியத்தை தேவனிக ஆசீர்வதிங்க அப்பா. அந்த ஊழியம் இன்னுமாய் பெருக இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து அப்பா அவருடைய நாமத்தை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அதற்கு நாங்கள் எல்லாருமாய் அப்பா இன்னுமாய் உற்சாகமாய் உமக்காய் அப்பா ஓட உதவி செய்ய நாங்கள் சொல்லுகிறோம். உங்களுடைய கருத்தை முற்றிலுமாய் காத்துகிறோம். மீத இருக்கிற வேலையை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறோம். நல்ல கிடப்பே சாட்சிகள் உங்களுக்கு செய்திருப்பாங்க. இந்த சாட்சியாக இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். மாசமாக இருக்காங்க. 20ஆம் தேதி காலையில் எழுதிக்கையிலே நல்லா தான் இருந்துச்சா. அதுக்கப்புறம் முதுகில் வலிக்குது அப்படின்ட்டு நல்லா ஆரம்பிச்சிட்டா. சரி சொல்லி ஆஸ்பத்திரி ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரியை கூட்டிட்டு போனேன். அந்த 2 நாளும் அவள் பட்ட வேதனைகள் அவஸ்தை யாருமே அதை கண்ணு மட்டும் பார்க்க முடியல. அவ்வளோ வேதனை கஷ்டம். அப்புறம் டாக்டர் எப்படியெல்லாம் முப்பாட்டிக்கலாம் 1 வாரம் அப்படின்னு நாள் வச்சு அப்புறம் குழந்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஒன்றும் முடியலை. உடச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் மேலே பார்க்கப்பட்டு நானும் சரி ஆப்ரேஷன் பண்ணுங்க குழந்தைய எடுத்துன்னு சொல்லிட்டாருன்னு அவங்க படுத்த வேதனை தாங்க முடியலை. எடுத்தாங்க. நல்ல ஒரு 2 குழந்தைகளை அவங்க கொடுத்துருக்காரு. ஒரு ஆண்டில் ஒரு பெண். அதனால 3 நாள் ஐசியூ வச்சுருந்தாங்க. அந்த ஐசியூவில் இருக்கிற பிள்ளைகளை பாடாப்படுத்தி ஒரு நேரம் பார்த்தா இந்த கையில் நான் படுத்திருப்பாங்க, ஒரு நேரம் பார்த்தா இந்த கையில் நான் படுத்திருப்பாங்க, ஒரு நேரம் காலில் நான் படுத்திருப்பாங்க. ஏசப்பா ஏன்ப்பா இதெல்லாம் அனுமதிக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டதும் வந்து அண்ணாவை திட்டிருக்கும் செய்திருக்கேன். ஏன் இந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பாவம் பண்ணிச்சு இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நேரம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கொடுக்குற நேரம் மாற்றி மாற்றி நான் கொடுத்து குத்திருப்பாங்க. எவ்வளோ அவசரப்பட்டு இந்த குழந்தைங்க. ஆனால் வந்து பிள்ளைகள் நல்ல ஒரு ஆரோக்கியமான பிள்ளைங்க 3 நாள் வச்சுருந்தாங்க. 3ஆம் நாள் கையில் கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்காங்க. பிள்ளைங்க 2 பேரும் நல்ல பிள்ளைகளாக இருக்காங்க. நல்லா பால் குடிக்கிறாங்க. நல்லா இருக்காங்க. நல்லா வச்சுருக்காங்க. எல்லாமே பண்ணுறாங்க. தேவன் ஏதோ அனுமதிச்சிருக்காரு. இந்த வேதனையும் இந்த கஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அனுமதிச்சிருக்காருன்னு அந்த நாள் பார்த்து நாங்கள் எல்லாம் செஞ்சோம். அதனால தேவன் கொடுத்த இப்பான நன்மைக்கு அந்த கோடான படி நன்றி. எங்கள் பிள்ளைகளுக்காக எங்களுக்காக செபிச்ச சபையார் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. சாட்சி கரங்களை தட்டி சாட்சி சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கடந்த மாதங்களுக்கு இங்கே குடும்பமாக நன்மை பாதுகாத்து வந்து அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த டிசம்பர் மாதம் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு மேரேஜ்க்காக நாங்கள் கடந்து போயிருந்தோம்.
செவ்வாய்க்கிழமை அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்காக போயிருந்தோம். அவங்க நினைக்கிற அந்த காரியங்களுக்காக ஜெபிச்சு அதுக்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து அவளுடைய பேர் வந்து புனிதா. தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்தில் அவளுக்காக அவங்களுடைய குடும்பத்துக்காக பெயரை வச்சுக்கோங்க. தேவன் தொடர்ந்து உங்களுடைய குடும்பமாக அவள் ஆசீர்வதிக்கும்படியாக சீக்கிரமாக ஒரு தலைமுறைகளை ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பத்தில் தேவன் தரும்படியாக எல்லாரும் ஜெபிச்சுக்கோங்க. கடந்த 3-4 நாட்களாக நானும் ரொம்ப விலகிடப்பட்டிருந்தேன். இன்னைக்கு காலையில் ப்ரேயர் கூட நான் எழுத முடியல. ரொம்ப அந்தளவுக்கு ஒரு விலகினம் இருந்துச்சு. சர்ச்சைக்கு கிளம்ப முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் கூட தேவன் ஆலயத்துக்கு கிளம்பி வரும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் முழுவதுமாக தேவனுடைய தலைவனையை கூட பாதுகாத்து வந்தார். இந்த நாளைக்கு கூட என் ஏதாவது என்னுடைய குடும்பத்தின் ஏதாவது வருடங்கள் போக ஏதாவது இருந்தால் எல்லாரும் தயவாக மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு கர்த்தருடைய பதிவும் தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் ஐக்கியமாக இருந்து இந்த கர்த்தருடைய பந்தி ஆசிரியப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். சாட்சிகளை இருந்தால் இருக்கிறவர்கள் என்று கத்திரிகளை காணிக்க செலுத்துவோம். ஒரு பாடலை பாடும்போது சிஸ்டராக வந்து ஒரு பாடலை பாடும்போது கத்திரிகளை காணிக்க செலுத்துவோம். இருக்கிறவர்களுமே ஆண்டவரே, நீர் நல்ல தேவன் அப்பா. நீர் எங்களை ஒரு நாளும் மறக்காத நல்ல நேசர் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது நினைவு
நிறைவாய் இருக்கிறவர் அப்பா. தாய் மறந்து போனாலும் தகப்பன் மறந்து போனாலும் நீர் எங்களை மறக்காத நல்ல நேசர் அப்பா. ஆண்டவரே, அந்த மகளிருடைய பாடுகளின் மத்தியிலும் என் தேவனாகிய கர்த்தர் கூடவே இருந்து மகளை பலப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மையை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல தகப்பனே அப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தேவனே அப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை என்றைக்குமே கைவிடாத தேவன் அப்பா. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில தகப்பனே அப்பா, நாங்கள் நம்பிக்கையற்ற நிலைமையில இருந்தாலும் என் தேவனே அப்பா, நீர் எங்கள் கூடவே எப்பொழுதும் எங்களோடு நடக்கிற தகப்பன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அதிகமாய் நாங்கள் உண்மை விசுவாசத்தோடு தேடுகிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுங்க தகப்பனே அப்பா. எங்கள் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசம் எல்லாவற்றையும் வெளியே போடுங்க தகப்பனே அப்பா. உண்மையே நாங்கள் முழுமையாய் சார்ந்திருக்க தகப்பனே ஆண்டவரே, உண்மை தேடுகிற பிள்ளைகளாக எப்பொழுதும் தகப்பனே எங்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் தகப்பனே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே அப்பா. கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக கொடான கொடி நன்றி அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே, மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. பலப்படுத்துக தகப்பனே, பலப்படுத்துக தகப்பனே ஆண்டவரை. ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் நீர் அந்த பிள்ளைகளை இன்னும் தகப்பனே ஆண்டவரை கூடவே இருந்து தகப்பனே அப்பா. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது, உமது செட்டைகளுக்குள்ளே பிள்ளைகளை மறைத்துக் கொள்ள முடியாது தகப்பனே ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. எங்க சபையார் எல்லாரையும் உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை ஆயிரமாய் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற நல்ல தகப்பனே அப்பா. எங்கள் வேண்டுதல்களை அறிந்திருக்கிற தேவனே, எங்கள் விண்ணப்பங்களை அறிந்திருக்கிற தகப்பனே அப்பா. உமக்கு தெரியும் அப்பா எங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று தேவனே. எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருடைய உள்ளத்தோடு நீங்க பேசுங்க ராஜா. பேசுங்க பேசுங்க தகப்பனே அப்பா. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ராஜா தகப்பனே அப்பா. நாங்கள் அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தருபடியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய காணிக்கைகளை அப்பா கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய தேவைகளையும் நீங்க சந்தித்துக் கொள்ளுங்க தகப்பனே தகப்பனே அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற தொழில்கள் தேவனை நாங்கள் உண்மையாய் இருக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சகல காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ராஜா, ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆசீர்வாதத்தின் நாடுகளாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லுங்கள். பிரயாசங்கள் பிரதிகூலங்கள் எல்லாம் சாதாரண கஷ்டங்கள் எல்லாம் இருக்குதான். பிரத்யேகிச்சு பிரசவத்துக்கு தான் 4 நாளைக்கு மேலே சொல்லியிருக்காங்க. 3 நாளையில் சரியாயிடுச்சு. വിലകരമായ എന്ന ആ കാര്യങ്ങളെ ആവശ്യമായ ഉടമ്പക്ക് ബലത്തിൽ ദേവയെ ചെയ്തു കൊടുക്കുക. ചെയ്ത് ചില കഷ്ടപ്പാടും അറിയാം. പഠിത്ത പിള്ളേരെ കഷ്ടപ്പെടുത്തുക. അതാണ് പിള്ളേക്ക് ആരോഗ്യമില്ല. അതോടെ സുഖമോ പാലും സന്തോഷമാക്കാനില്ല. അതാണ് ഏറ്റവും വലിയ സന്തോഷം. ആണ്ടവരുടെ മതിയുള്ളതാണ്. ചിലരോട് താല്പര്യം சொன்னாங்க, வருஷத்துடைய வார்த்தைக்கு சொல்லவே இல்லை. அப்போ வார்த்தைக்கு சொல்லக்கூடாது. இந்த மாசத்துல 1ஆம் வார்த்தை வைத்தாச்சு. இந்த வருஷத்துடைய வாய்த்தம் இந்த மாசத்துக்கு அதுதான். வருஷத்துக்கு அதான் மாசம். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே. இதுதான் வருஷத்துக்குள்ள வாய்ப்பு.
ஆசீர்வாதம் இல்லையா? இரட்டி ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாசிமா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகும் பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அப்ப இங்க 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆரம்ப வேர்ட்ஸ் தான் நமக்கு இந்த வருஷத்துக்கு வரும். நம்ம ஆசைப்படுறதான் நான் வந்து ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வாதம் வரும்? தேவனுக்கு கீழ்ப்படியும். கீழ்ப்படியாம ஆசீர்வாதம் வராது. கீழ்ப்படியணும். ஊரி விஷத்தொகையை எல்லாம் நாட்டி ஊறி வச்சு தேவன் ஆபிரகாமோட பேச ஆரம்பிச்சார். நீ உன் தேசத்தை விடணும், உன் குடும்பக்காரை விடணும், உன் சாட்சிக்காரை விட்டு நிச்சயம் ஞான் நாடிக்கிற தேசத்துக்கு நீ வரணும். கீழ்ப்படிதான் ஆபிரகாம். அதை கேட்டு அதன் பிரகாரம் வாழ்க்கையை மாற்றம் வருத்திக் கொண்டு அவர் சொன்ன இடத்திற்கு போக புறப்பட்டு அதன் பிரகாரம் வாழ்ந்ததுனால்தான் இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம் யாருமே ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்படணும். ஏன்னா ஆசீர்வதிக்கப்படணும்னா கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய மனசுதா அப்புறம் கீழ்ப்படிதான். அவர் எல்லாம் விட்டு இறங்கி போனார். சொந்த மாதாபிதாக்கள் விட்டாச்சு. தண்ணி இல்லையோ இல்லையோ பகலே சொந்தமாய் இருந்தது எல்லாம் விட்டு சொந்த குடும்பம், சொந்த தேசம், மாதாபிதாக்கள், சொந்தக்கா சகலம் விட்டு இறங்கிப்பட்டார். இவையெல்லாம் விட்டு இறங்கி புறப்பட்ட தேவன் எங்க பார்க்க வச்சா அதை பார்த்து ஆசைப்பட்டார். அப்ப ஆசீர்வாதம் வந்துருச்சோம். அவர் சொல்வதற்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாம ஆசீர்வாதம் வராது. உங்களோட என்ன சொல்றாரோ அதை நீங்க கீழ்ப்படியணும், கேட்க அனுசரிக்கணும். நாங்க அனுசரிக்கணும் மாட்டோம், ஆசீர்வாதம் மாத்திரம் போகும். நடக்கிற ஓரோ விவசாய நியமங்கள் இருக்கு, ஓரோ காரியத்துக்கும் இருக்கு. ஆஸ்பத்திரி போன உடனே டாக்டர் பார்க்கறது நடக்காது. போன பேரெல்லாம் கொடுக்கணும், சீட்டெல்லாம் எடுக்கணும், முடிச்சு கூப்பிட டாக்டர் பார்க்கணும். பேங்க் போன உடனே காசை எடுத்து வர முடியாது. காசை போட கேட்டா எடுத்து வர முடியாது. அந்த நியமங்கள் இருக்கு. அதுக்கு அவசியമായ செக்குகளை எழுதி கொடுத்து காத்திருந்து டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் கொடுத்து அதை பரிசோதிச்சு சரி இது இருக்கு கொடுக்கலாம் தீர்மானம் எடுத்து கூப்பிடுவாங்க. அப்போ மறந்த காசு எடுத்து ஒரு பஸ்ல இருக்கு. நான் எங்காச்சு போகணும், இப்பவே போகணும், உடனே விட முடியாது. அதுக்கு எல்லாம் டைம் வச்சுருப்பாங்க. அந்த டைம் போவாங்க, அந்த டைம் போயிடுச்சு. அல்ல எனக்கு உடனே ஒரு நிமிஷத்துல எங்காச்சு போகணும். அப்ப ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆசீர்வாதத்துக்கு தேவன் பிரமாணம் வச்சிருக்கிறார். என்ன பிரமாணம்? அவர் கீழ்ப்படியும். கீழ்ப்படியாம ஆசீர்வாதம் வராது. வசிக்கலாம். எப்படி கீழ்ப்பட்டார்? 12 வாசி. கீழ்ப்படியும் போல சொல்றாரு, நான் வந்து பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை
ஒன்னோட வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் ஒன்னாவது சொல்றதுதான் ஒண்ணு, நீ கீழ்ப்படிஞ்சதுனால, நீ அனுசரிச்சதுனால, என் வாக்கு கேட்டு இறங்கியதுனால ஞானம் உன்னை பெரிய ஜாதியா. தேவன் சொன்னதை செய்கிறது. ஒன்னாவது சொன்னார் பெரிய ஒரு ஜாதி ஆகிட்டு வந்தார். அபிரகாம் இருக்கிற துக்கத்தோட பாரத்தோடு கூட தன் மாதத்தில் இருக்கும்போது தேவனுடைய விண்ணப்பங்கள் போல இருக்குதுன்னா, நீங்க என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாலுமே ஒரு பிள்ளைய கொடுக்கலாம். அந்த செம்மேத்தைக்காரனாயா எலியாசுடைய அவகாசி அவதான் உண்மையான ஆசை கொடுக்கணும். ஒரு பிள்ளை தம்பியே உன்னை கையை பிடிச்சு அவர் வெளியே கொண்டு போறார். கூட்டத்தை கொண்டு போயிட்டு என்ன செஞ்சாரு தெரியுமா? ஆகாசத்தை என்ன சொன்னார்? அப்புறம் என்ன ஆரம்பிச்சாரு? எண்ணி அடிக்குவோம், எண்ணி கூடாத ஒரு விஷயத்துல சொன்னார்களே, ஐயா என்ன முடியாது அது போல மக்களையா உனக்கு அதுவரை மக்களை தருகிறார். எத்தனை வயசுல? 25 வயசுக்கு மேல, 80 வயசுக்கு மேல. 80 வயசா இருக்கிற ஒரு மனுஷனோடு இருந்தாரு. அவருக்கு நட்சத்திரங்களை போல பிள்ளைகள், கடற்கரை மணல் போல பிள்ளைகள் வருவது. அப்பா எதுவும் இல்லையா? ஒரு 15 வயசுல இருந்தாலும், ஒரு 25 வயசுல இருந்தாலும் அவங்க கேட்டு இது 80 வயசு கழிவு காலத்தில் மக்களுக்கு வருது. அப்பதான் அவங்க கேட்கிறாரு, எனக்கு மக்கள் வருது. 25 வயசு ஆர்டர் போட்டார், 80 வயசு எழுதியாச்சு, மக்கள் இல்லை, மக்களை தான் நீங்க 70 வளர்ச்சி 80 வயசு ஆச்சு, எனக்கு மக்கள் இல்லை. ஆமே. அப்போ தேவன் பலவீனமான நாட்களை மாற்றி புத்திர உற்பத்திக்கு யோக்கியமாய் ரூபாந்தரப்படுத்தி தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உன்னுடைய அவஸ்தைகளை குறித்தும் தெரிந்தும் உன்னை சரியாய மாற்றம் வருத்தி உன்னை ஆசீர்வதிக்கிறதா தேவனாய கர்த்தர். Praise the Lord. Hallelujah. அப்ப ஞானம் பெரிய ஜாதி ஆக்குவேன் சொன்னவர் ஆக்கிட்டார். இன்னைக்கு உலகத்திலேயே ഏറ്റവും വലിയ ജനമുള്ളത് ആബ്രഹാമിന്റെ മക്കളാണ്. Praise the Lord. ഇസ്രായേൽ ജനം ആബ്രഹാമിന്റെ മക്കളാണ്. இல்ல ஜான்ஸ் அப்படியா? சரியா? இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஆபிரகாம் மக்கள், விசுவாசிகளாக இருக்கிறார். விசுவாசி யார் இருக்கிறா? ஆபிரகாம் மக்கள் இல்லையா? ஆபிரகாமுடைய கூட்டவகாசிகளாய் அவர் மக்களாய் நம்மை தேவனாக்கியிருக்கிறார். உலகம் உள்ள எங்கள் விசுவாசிகளோட பிதா ஆபிரகாம் அது விடாம அரபிகளும் இஸ்ராயேல் நாங்களும் இப்ராஹிம் பிள்ளைகள் ஆபிரகாம். உலகத்துல சங்கிய குட்டியவர்கள் இருக்காங்க. உலகத்துல முதல் குறிச்சு வச்சா ஒன்னு யூதம், ரெண்டு கிறிஸ்தவம், மூணாவது இஸ்ராயேல். இதுதான் முதல்ல இருக்காங்க. மற்றுள்ள ஜாதி சுத்த மதக்கார், ஜெயின மதக்கார், இந்த மதக்காரில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்காங்க. ഏറ്റവും കൂടുതൽ ചേർന്നുള്ളത് ക്രിസ്തുക്കളാണ്, പിന്നെ ഇസ്രായേൽ, പിന്നെ ഉള്ളത് യൂതർ. ഇങ്ങനെ വലിയൊരു കൂട്ടമാണ് உலகம் முழுவதும் இருக்கிற அபிரகாமின் மக்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அபிரகாமின் ஆசீர்வாதம் தான் கிறிஸ்துவில் கூட நமக்கு தேவன் கொடுக்கிறார். ஆமென். இந்த கலாத்திய புஸ்தகத்தை பிரிவாக சொல்லப்படும். வாசிக்கலாம். எல்லாரும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 27ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி,
பேசுவது ம். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தில் இஸ்ரவேல் புத்திரரை அப்ப இவரு இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கும் போது இதுபோல ஆசீர்வதிக்கணும்னு சொல்லப்படும். ஆமென். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்கணும்? 24 வாசகம். ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். தம்முடைய முகத்தை உன்னை கர்த்தர் முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். கிருபையாய் கடவர். கிருபையாய் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கடவர். 3 காரியங்களும் சொல்லி இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கணும். ஆறு பிரதான ஆசாரியனான ஆரோனும் அவருடைய தலைமுறையாய அகரோகிய புரோகிதன்மார் ஜனத்தை ஆசீர்வதிக்கும் போது இந்த 3 காரியம் சொல்லணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். അങ്ങനെ അബ്രഹാമിന്റെ அந்த ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தர பிரியப்பட்டிருக்கிறார். வாசிக்கலாம் 28ஆம் அதிகாரத்துல 1 முதல் படிக்கும் போது 21 வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆ எனக்கு சுகந்த வாசனையாக ஆ தகனபலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் ம். குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாய் இருக்க கடவேண்டும் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. என்ன செய்யணுமா? எனக்குள்ள காணிக்கையை சரியா செய்யணும். காணிக்கை கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணும். விசுவாசம் கொடுக்கணும். எல்லாம் சரியா செய்யணும். நேரியா புஸ்தகத்தில் தெளிவா சொல்லியிருக்கு. அப்ப கீழ்ப்படிகிற அடையாளம் அப்புறம் காணிக்கையை விசுவாசம் கொடுத்தார். எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கு, 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவர் கொடுத்ததை குறித்து. அப்ப நம்ம வாழ்க்கையில் சரியா கொடுக்கணும். 14ஆம் வசனம். அவர்களுக்கு ஏற்ற பானபலிகள் 16 அவைகளுக்கு ஏற்ற பானபலிகள் திராட்சரசத்தில் காளைக்கு அரைப்படியும் ஆட்டுக்கடாவுக்கு பலியின் 1/4 ஆட்டுக்குட்டிகள் காற்படி ரசமுமாய் இருக்க வேண்டும். இது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்கதர்மம். அப்ப இங்கே கர்த்தர் கொடுக்க வேண்டியதெல்லாம் தயக்க கொடுத்துடணும். ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒரு அடையாளம் அதுதான். நம் வாழ்க்கையில் தேவன் என்னெல்லாம் செய்ய ஆசைப்படுறாரோ அதை சரியாக செய்ய நம்ம எப்போதும் ரெடியாகலாம். ஒரு வருஷம் வாசிக்கலாமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்களேன். துன்மார்க்கருடைய வழிகளில் நடவாமல், பாவிகளுடைய ஒன்று செய்யணும். நீ அதை செய்யக்கூடாது சொல்றாரு. துன்மார்க்கருடைய ஆளுநர் நடக்கக்கூடாது, பாவிகள் நிற்கக்கூடாது, பரிகாசக்கார் உட்காரக்கூடாது. இந்த 3 செய்யாம இருக்கணும்னு சொல்லிட்டாரு. நம்ம செய்யலாமா? துன்மார்க்கோட நடக்கணும், வேதத்தின் படி நடக்காம இருக்கணும், அதோடு நடக்கலாம். வேதத்தை விட்டு நடக்கிறதுல துன்மார்க்குடைய பிரகாரம். துன்மார்க்குடைய ஆதரவு நடக்கவே கூடாது. பாவியோட வழியில் இல்லாமலும் பாவியோட வழி நிற்கக்கூடாது. பாவியோட வழி நிற்கக்கூடாது. பரிகாசக்கார் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. பரிகாசக்காரனுக்கும் திருமணக்குள்ள உட்காந்துருப்பாங்க. போற ரோடில் தொடங்க இடத்துல 5 பேர் உட்கார்ந்து போறவர்கள்லாம் பிஸிவாக வெளியாகி கொண்டிருப்பாங்க.
இப்போ அதில் குறைஞ்சிருக்கு. இப்போ எல்லாம் தண்ணியா தண்ணி அடிக்க கூடாது. வெளியாக குறைஞ்சிருக்கு. அதனால் இப்போ யாரும் போக மாட்டாங்க. அன்றைக்கு நேரம் போயிட்டு இருக்கோம். ஏன்னா வாகன சோதனைகள் ஒன்றும் கிடையாது. தான் போகும். அதனால் எல்லாருமே நடந்து தான் போயிட்டு இருக்கோம். நானும் போயிட்டு இருக்கோம். அதான் அவள் யார் தெரியுமானுக்கு, இவன் யார் தெரியுமானுக்கு இது கிடையாது. இதெல்லாம் உலகத்தில் இதில் வந்து நான் பங்கு இருக்கிறார். ஹோட்டலுக்கு வெளியாக இருந்தாலும், முப்பது வெளியாக வீட்டுக்கு வெளியிருந்தாலும் நம்ம பங்கு நம்ம நம்ம தெய்வ பிள்ளை என்ன செய்யணும்? 3 விடணும். என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பார்க்கலாம். வேதத்தில் தியானமா இருக்கும். 119 வாசிக்கிறார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமவான்கள் பாக்கியவான்கள். உத்தமவான்கள் வேதத்தின் பிரகாரம் நடக்கணும். அதை தியானிக்கணும். அதன் பிரகாரம் நடக்கணும். இது ஆசீர்வாதம் கிடையாது. இது அச்சரிய ஆசீர்வாதம் இல்ல, நமக்கு வேண்டியது ஆத்மீக ஆசீர்வாதம். அச்சரிய ஆசீர்வாதத்துக்காக வரக்கூடாது, ஆத்மீக ஆசீர்வாதத்துக்காக போகணும். அச்சரிய ஆசீர்வாதம் கூட வருது. தாவி சொல்றாரு, நன்மை கிருபை ஜீவனால பின்தொடரும். நீ ஆத்மீக ஆசீர்வாதத்து பங்காளியாக ஆத்மீகராய் மாறும். என்ன செய்யணும்? அதான் மத்தாய் சுவிசேஷம் 5 வாசிக்க 3 வாசம். ஆத்மீக ஆசீர்வாதத்தில் ஆவியிலே பாக்கியவான்கள். அடுத்தது உயரமுடைய பாக்கியவான்கள். அடுத்தது சாந்தகுண பாக்கியவான்கள். அடுத்தது பாக்கியவான்கள் இறக்கமுள்ள பாக்கியவான்கள், சுத்தம் இருதயத்தோட பாக்கியவான்கள், சமாதான பாக்கியவான்கள், இன்பப்பொருள் பாக்கியவான்கள், நிந்திச்சு துன்பப்படுத்தும் தீரான வழி பேசும்போது அது சொன்னால் நீங்க பாக்கியவரா இருக்கு. நான் 19 இதை பாதிச்சா போதும். சரியா? வீட்டுக்கு போயிட்டு இந்த 3 முறை 12 டெய்லி வாசிச்சு அது போல நடக்கிற ஆர்டர் செய்யுங்க. என்ன செய்யலாம்? வீரே இருக்கணும். சாதாரணமாக இருக்கலாம், நிறைய சுற்றுலா இருக்கணும். ஏசோட இல்லை இருக்காது. இந்த மாத்திரம் இல்லாமல் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆத்மீக ஆசீர்வாதம் நமக்கு லூக்கா 6:20 வாசிங்க. அங்கே சொல்றார், லூக்கா 6:20. அப்பொழுது அவர் நம்முடைய சீடர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. 26. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாதவர் என்று தள்ளிடும் போது நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிவுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் உறுதியாக இருக்கும். 6ஆம் அதிகாரம் 20-26 வரை வாங்கிக்கும்போது இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவாக சொல்லணும். இப்போ பாக்கியவானாய் தீரணும், ஆசீர்வதிக்கப்பட ஒரு மாதம் தீரா போகும். இதை பாதிச்சா கீழ்ப்படியணும். எப்படி? ஆத்மீகமா ஆவி எளிமையாய் மாறணும். எல்லாத்துக்கும் போதுமானது அல்ல, எல்லாம் இருக்கிறது அல்ல, ஒன்றும் ஆகிட்டு இல்லாத எண்ணத்தில் இருப்பான்.
സ്വന്തം ഇങ്ങനെ ഓരോ നാളും നാം വളരെ മാറ്റം വരുത്തിക്കൊണ്ട് ശരിയായ ഒന്നാക്കി പോകുന്ന ആശീർവാദം. ഉപാദ പുസ്തകം 28-ാം അധികാരത്തിലെ 3 മുതൽ 16 വരെ சொல்லும்போது பெரிய ஒரு ஆசீர்வாதம் சொல்லி எதற்கு ஆசீர்வாதம் வாசிக்கலாம்? நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகள் மந்தையுமாய உன் மிருக ஜீவனுக்காகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஒரு கூடையும் மா பிசைக்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வருகையில் ஆசீர்வதிக்கப்படுவார், போகையில் ஆசீர்வதிக்கப்படுவார். எழும்பும் முறியடிக்கப்படுவார். ஒரு வழியா வந்தவர்கள் 7 வழியா முடிக்குவார்கள். கைவிட்டு செய்த எல்லா வேலைகளையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். தேவனாய் கர்த்தர் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நடக்கும்போது ஆணையிட்டபடி பரிசுத்த ஜனமாக நியமிப்பார். தரிக்கப்பட்டது என்று கண்டு பயப்படுவார்கள். ஆணையிட்ட தேசத்தை பரிபூர்ண நன்மை கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். கையிட்டு செய்த வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார். வானத்தை திறப்பார். அநேக கடன் கொடுப்பார். கடன் வாங்காதிருப்பார். அப்ப இங்கே நாம் சரியாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மாத்திரமாய் ஆத்மீகமாய் உணர்த்தப்பட்டு ஒரு கல்பனை பிரகாரம் அந்தாயிசம் சொல்லியிருக்கிற போல மாதிரியா இருந்தால் நீ ஆசீர்வாதம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம் கரம் மாவு உழைக்கிற கரம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்மளோட தொழுத்துகள் ஆசீர்வதிக்கப்படும். நம்மளோட வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். அதான் சொல்றாரு, நான் வந்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொன்னவர் செய்ய போதுமானவர். அது பிராபிக்கத்தக்கவனும் நம் வாழ்க்கையை மாற்றுவோம். அவர் கீழ்ப்படிவோம், ஒரு வசனத்துக்கு அனுசரிப்போம், ஒரு கற்பனைகளை பிரமாணிப்போம், அவர் கொடுக்கிறது கொடுப்போம், ஜெபத்துக்கு உறுதியா இருப்போம், வசனத்தை அனுப்பதில் உண்மையா இருப்போம், எல்லாத்துக்கும் உண்மையா இருந்து ஒரு கட்டளை பிரகாரம் வாழ்வோம். ஆத்மீகமாய் ஆசீர்வாதம் முழுவதும் அப்பிரகாமி கூட கிறிஸ்தேசுவின் நாமத்தில் தேவன் நமக்கு தர போதுமானவர் இருக்கிறார். அதனை ஒருங்குவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை போடுவோம், ஜெபிப்போம். கேட்ட வசனம் பிரகாரம் தேவாசீர்வாதத்துக்காக நான் தகுதிப்படுத்துகிறார்கள். அதன் பிரகாரம் வாழ அனுசரிக்க கீழ்ப்படிய என் வாழ்க்கையை உங்களுக்கு பரிசுத்தமாக ரொம்ப கொடுக்கன்னு சொல்லி சமர்ப்பித்து ஜெபிக்கலாம். திரும்பி Hallelujah, hallelujah, Jesus. சொல்லப்பட்ட வார்த்தை இயேசுவே வந்து நன்றி வார்த்தைகளை அனைவருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே சொல்லி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு உன்னத ஆசீர்வாதங்களை நிரப்பத்தில் சொல்லிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிரப்புங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள நாளும் நன்மை கிருபையை தொடரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொடர செய்கிற தேவன். ஆனால் ஆண்டவரே ஒரு உன்னத ஆசீர்வாதங்களை இந்த வருடங்களை இந்த வருடம் முழுவதும் நிரப்புங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. ஆண்டவரே தொடர்ந்து ஆவியின் கரம்
ஆண்டவரே இப்போது கூட கர்த்தரே ஸ்தோத்திரமே பந்திக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பந்தியை காசு தரவேண்டுமா சுபிக்கிறோம் ஆண்டவரே உடைய பந்தியில் பங்கு பெற எங்களை தகுதிப்படுத்துங்க எங்களை பரிசுத்தமாக்குங்க எங்களை ஒரு விஷயங்களை கல்லுங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் முடிவு வரை ஆண்டவரே பிரசன்ன விளங்கிட்டு ஜெபிக்கிறோம் பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரே இது நாங்கள் பங்கு பெற உதவி செய்யுமா சுபிக்கிறோம் ஒவ்வொரு படுபடுத்திக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருடைய மேசையை உங்களில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய மேசை அவர் நமக்காக அனுபவிச்ச பாடுகளை நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பே கடந்து வந்து மாணவ ஜாதியாய் நமக்கு வேண்டி தன் மகிமையை வெடித்து நம்மை நேசித்த நமக்காக சிலுவையில் வெறியாகி நிறைவு கூறக்கூடிய ஒன்றுதான் கர்த்தருடைய மேசை. அதை எல்லாரும் அவன் நினைக்கணும், எப்போதும் நிறைவாக இருக்கும். ஒரு நாளைக்கு அல்ல, ஒரு மாதத்துக்கு ஒரிக்கல் அல்ல, எவ்ரிடே தேவ சமூகத்தில் நினைத்து அது பிரகாரம் வாழ்க்கையை பத்திரமாக்கி ஒரு நாளுக்காய் வாழணும். நாம் வாசிக்கலாம். ஒரு வேத பகுதி வாசிக்கிறேன். அவர் சிலுவையில் நமக்கு வச்ச பாடுகளை தியானித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்தது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவென்றால், கர்த்தராய் இயேசு தாமே காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, இந்த வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக மிக்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பல பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தில் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பானபாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருவோடு ஒரு மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க ஏவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவர் பானம் பண்ணுகிறாரோ அவர் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பார். எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பானம் பண்ணுகிறவன் ஏதெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தர் சரீரம் விட்டதற்கு விதானித்து அறியாகியார் தனிக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். இது நிமித்தம் நீங்களில் அநேகர் கலைஞரும் வியாதிஸ்தருமாயிருப்பீர்கள், அனைத்து அடைந்திருப்பீர்கள். நாம் தானே நிதானித்து அறிந்து தெரிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படாத போது உலகத்தோடு கூட ஆக்கிரிக்குள் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். நாம் நம்ம தாமே சோதித்து அறிந்து வேணும் இந்த மேசையிலிருந்து பட்சிக்க காரணம் பண்ண. கடைசியாய் சகோதரரை சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி குழந்தைகள் ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானமாய் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த புத்தகத்தோடு வாழ்த்துங்கள்.
தேவனாய் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றியுள்ள இதயத்தோட ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். கடவுளை எல்லாரும் ஆசீர்வதிச்சு எங்களோட பேசியிருக்காங்க. நன்றி அப்பா. தொடர்ச்சியை கூட இருக்கிற மாதம் முழுவதும் எங்கள் சொல்லியிருக்கிற வார்த்தை பிரகாரம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சிருக்கப்பா. ஆசீர்வாதமாய் நடத்துங்க. இந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. உங்கள் கரையவரோடு கூட பிரியமானவர்களும் ஆசீர்வாதங்களும் எல்லா குடும்பத்திலும் வெற்றிகளுக்கு நல்கி கொடுக்கப்பா. உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். உயிர் உள்ளவரை உங்களை ஸ்நேகிச்சு சேவிச்சு உங்கள் உயர்த்த உண்மையாக இருக்க ஒருத்தரும் சொல்லப்படுங்கப்பா. வெளியே குடும்பமாக எல்லாவரும் வாஸ்தவமாய் ஸ்நேகிக்க சேவிக்க மக்களாய் ஆரோக்கியம் செய்யுங்க. கர்த்தாவே உங்களுக்கு வேண்டி ஜீவிக்க கர்த்தா தீர்மானிச்சிருக்கிற எல்லாவரும் பேர் ஆசீர்வாதம் இறங்கி எங்களை ஆசீர்வதிப்பதை போல அவருடைய மாசம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். எல்லாம் இந்த வருஷம் முழுவதுமாய் ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புங்கப்பா. நீ ஆசீர்வதிக்கணும் என பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை காவலோடு ஜெபிக்க எல்லா விஷயங்களிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் பேசுவதற்கு இரண்டாம் வருவதில் என்றும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.